வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹிமாலயா Liv52 அண்ட் Liv52 DS டேப்லெட்டோட ஃபுல் ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த டேப்லெட்டோட ரிவ்யூ பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க, அப்பதான் இந்த டேப்லெட்டோட ஃபுல் ரிவ்யூ பத்தி உங்களுக்கு தெரிய வரும். Liv52 டேப்லெட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட், ஆயுர்வேதிக் ப்ராடக்ட். இதில் இருக்கிறது எல்லாமே நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் மட்டும்தான். இந்த Liv52 டேப்லெட் பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, லிவர் ஃபங்க்ஷன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த Liv52 டேப்லெட் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த லிவரோட அந்த செல்களை பார்த்தீங்கன்னா ரீஜெனரேஷன் பண்ணி புதுப்பிச்சு நம்ம கல்லீரலை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பசி தூண்டக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு மருந்தாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு அந்த அஜீரண கோளாறுகள்லாம் இருக்கும், அதையும் இது சரி பண்ணி ஜீரண சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுது. இந்த ஹிமாலயா Liv52 இந்த டேப்லெட்டை எப்படி சாப்பிடலாம்? பொதுவாக இதை வந்து ஒரு நாளைக்கு 4 டேப்லெட் சாப்பிடுவாங்க. அடல்ட்டுக்கு 4 டேப்லெட் மீன்ஸ் 2 வேளை சாப்பிடுவாங்க, 2 டேப்லெட். அதே குழந்தைங்கன்னா ஒரு வேளை மார்னிங் 1 நைட் 1 சாப்பிடுவாங்க. இது எப்படி இருந்தாலும் நீங்கள் அதை டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்காங்க. சரி, ஓகே. அடுத்தது இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குது. அதில் மெயினான 2 இன்கிரீடியன்ஸ் தான் ரொம்ப மெயின். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கரி அண்ட் கேப்பர் புஷ். சிக்கரி அப்படின்னா அதை கசனி அப்படின்னு சொல்றாங்க. கசனி இதை தமிழ்ல வந்து கசனி கீரை, சிக்கரி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிக்கரி அப்படிங்கிற அந்த கசானி கீரை என்ன பண்ணுதுன்னா கல்லீரலை, அதாவது நம்மளோட கல்லீரலை வந்து ஆல்கஹால் நச்சுத்தன்மையிலிருந்து பாதுகாக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் அடிக்டா இருப்பாங்க, நல்லா குடிப்பாங்க, நல்லா குடிச்சு அவங்களோட லிவர்லாம் டேமேஜ் ஆகிருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த Liv52 சாப்பிடும்போது அந்த கல்லீரல் வந்து ஆல்கஹால் மூலியமா கெட்டு போறது வந்து இது தடுக்குது. இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேட்டரியாகவும் இருக்குது. ஆக்சிஜனேட்டரி என்ன? ஆன்டி ஆக்சிடென்ட். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லக்கூடிய அந்த கெட்ட செல்களை வந்து வெளியேற்றி அந்த ஆக்சிஜனேட்டரி பண்புகள் வந்து இதில் இருக்கிறதுனால அந்த லிவரை வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வெளியேற்றி ஒரு லிவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குது. இதில் மேலும் ஹெப்படோ ப்ரொடக்டிவ் ஏஜென்ட்ஸ் வந்து இந்த சிக்கரிங்கிற கசனியில் இருக்குது. இந்த சிக்கரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெப்படோ ப்ரொடக்டிவ் பண்புகளை கொண்டு இருக்கிறதுனால நம்ம கல்லீரலை வந்து பாதுகாக்கக்கூடிய சக்தி வந்து இதுக்கு ரொம்ப அதிகமா இருக்குது. நம்ம அடுத்த இன்கிரீடியன்டான கேப்பர் புஷ் பத்தி பார்க்கலாம். கேப்பர் புஷ் அப்படின்னா என்ன தமிழ்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா காட்டு கத்தரி அப்படின்னு சொல்லுவாங்க, சிறு கத்தரின்னு சொல்லுவாங்க. இந்த சிறு கத்தரி என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஹெப்படோ ப்ரொடக்டிவ் பண்புகளை கொண்டிருக்குது. அதனால கல்லீரல் வந்து நல்ல ப்ரொடக்ஷனா இருக்கும். அந்த ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு அந்த டாக்ஸின்ஸ் மூலமா லிவருக்கு வந்து பெரிய பாதிப்புகள்லாம் நிறைய ஏற்பட்டு லிவர் வந்து டேமேஜ் ஆகிருக்கும். அதை வந்து கிளியர் பண்ணுது. அந்த டாக்ஸின்ஸை கிளியர் பண்ணி நம்ம லிவருக்கு வந்து ஒரு ப்ரொடக்டிவ் கொடுக்குது. அதுதான் ஹெப்படோ ப்ரொடக்டிவ். அந்த லிவருக்கு வந்து ப்ரொடக்டிவ் கொடுத்து அந்த கல்லீரலை பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லீரல் செல்களை வந்து மீள் உருவாக்கும், அதாவது மீண்டும் புதுப்பிச்சு நல்ல கல்லீரலாக மாற்றக்கூடிய சக்தி இந்த கேப்பர் புஷ்க்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல்கஹால் சாப்பிட்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஆல்கஹால் சாப்பிட்றதுக்கு அப்புறம் அசிட்டால்டிஹைடு அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் மாலிக்யூல் வந்து உற்பத்தி ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நிறைய பேருக்கு அந்த ஹேங் ஓவர்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையை ஏற்படும். இந்த அசிட்டால்டிஹைடை வெளியேற்றக்கூடிய சக்தி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்பர் புஷ்க்கு இருக்குது. அதே மாதிரி இந்த ஆல்கஹாலால் பாதிக்கப்பட்ட அந்த கல்லீரலை பாதுகாக்கிறது வந்து இந்த கேப்பர் புஷ் வந்து ஒரு முக்கிய பங்காற்றுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கல்லீரலில் கொழுப்பு படிஞ்சிருக்கும், அந்த கல்லீரலில் படிஞ்சிருக்கக்கூடிய அந்த கொழுப்பையும் கரைச்சி ஒரு ப்ரொடக்டிவ் கொடுக்குது. சரி, இந்த Liv52ல இந்த 2 இன்கிரீடியன்ட் மட்டும் இல்லாமல் அதர் ஹெர்பல்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். மந்தூர் பாஸ்மா, காக்காமச்சி, அர்ஜுனா, காசமார்தா, பிரஞ்சசிபா, அமாங், அதர்ஸ், இன்னும் மேலும் சில இன்கிரீடியன்ஸும் இருக்குது. ஆனால் மெயினாக வந்து சிக்கரி அண்ட் கேப்பர் புஷ் தான். ஹிமாலயா Liv52 டேப்லெட்டோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது லிவர் ஃபங்க்ஷனை வந்து ஹெல்த்தியாக இம்ப்ரூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் லிவர் இன்ஃபெக்ஷன்ஸ், லிவர் கல்லீரல் பாதிப்புகளுக்கு எதிராக வந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த Liv52 டேப்லெட்டுக்கு இருக்குது. குடிப்பழக்கத்தால் கல்லீரல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த Liv52 பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த மருந்து. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கல்லீரலை வந்து பாதுகாக்கக்கூடிய தன்மை அதிகரித்து அந்த குடிப்பழக்கத்தால் அந்த கல்லீரல் செல்கள் பாதிக்கப்படுதில்ல, டேமேஜ் ஆகிரும், அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. இந்த ஹிமாலயா Liv52 லிவர் சிரோசிஸ், கல்லீரல் நோய், இந்த கல்லீரல் நோயோட ஆரம்ப காலம் அல்லது அந்த கல்லீரல் நோய் ஏற்படுறதுக்கு முன்னாடியே இந்த டேப்லெட்டை நாம் சாப்பிடும் பொழுது அந்த கல்லீரல் நோய் வராமல் இது தடுக்குது. மேலும் கல்லீரலில் நிறையா இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும், அதையும் இது கிளியர் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டேப்லெட் சாப்பிட்றவங்களுக்கு வெயிட் கெயின், அதாவது உடம்பு ஏறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹிமாலயா Liv52 சாப்பிட்டீங்கன்னா பசி அதிகரித்து நிறையா நீங்கள் உணவு சாப்பிடுவீங்க, அதனால வெயிட் கெயின் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது நிறையா ஜீரணம் ஆகாமல் இருக்கும், உங்களுக்கு அந்த செரிமானத்தன்மை வந்து உடம்புல ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி
நீங்கள் சாப்பிட்ட உணவை நல்லா செரிமானம் பண்ணுறதுக்கு இந்த டேப்லெட் பயன்படுது. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உபயோகமாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.